ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லாயிருக்கோம். வெல்கம் டு மை சேனல் வைஷாலி நூலகம். என்ன ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சிருக்கும். எங்கள் அப்பா, அம்மா யுஎஸ்க்கு வந்திருக்காங்க. என்னோட ஒரு 4 மாதம் ஸ்டே பண்ணேன். ஸோ அப்போ எடுத்த வீடியோ தான் அது ஜூலை 8th. நான் நிறைய வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். பட் அப்போ நான் ரொம்ப எக்ஸைட்டடாகவும் ரொம்ப ஆங்ஸைட்டியாகவும் இருந்தேன். ஏன்னா எங்கள் பிளேஸ்லேருந்து 3 ஹவர்ஸ் ட்ரைவில் சிக்காகோ ஏர்போர்ட்டில் தான் இறங்குறாங்க. ஸோ நாங்கள் டைமுக்கு அங்கே போய் சேரணும். அவங்க ஃப்ளைட் 8:30 லேண்ட் ஆகிடும். எத்தியாட் ஏர்வேஸில் தான் வந்தாங்க. ஸோ எங்கள் பிளேஸ்லேருந்து 3 ஹவர்ஸ்னால ஸோ நாங்கள் காலையிலே சீக்கிரமாக கிளம்பிட்டோம். ப்ளஸ் அவங்க வந்து இறங்கினோடனே பசியாக இருப்பாங்கன்னு நான் காலையில் இட்லி சாம்பார்லாம் செஞ்சு கொண்டு போயிருந்தேன். ஸோ நான் அதெல்லாம் குக் பண்ணி நான் கிளம்புறதுக்கே எனக்கு டைம் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ வீடியோலாம் அவ்வளோவா எடுக்க முடியல. பட் அவங்கள போய் எனக்கு பார்த்த மூமெண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நான் அழுதுட்டேன் எங்கள் அம்மாவெலாம் பார்த்ததுக்கப்புறமா. 1 இயர் தான் ஆச்சு நான் அவங்கள விட்டுட்டு வந்து. பட் ஸ்டில் எனக்கு இந்த 1 இயரே ரொம்ப லாங் கேப்பாக தோணுச்சு. அவங்கள எப்போலேருந்து நான் யூஎஸ்க்கு கூட்டிகிட்டு வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ லாஸ்ட்டாக இப்போ தான் நடந்துச்சு. ஸோ அவங்க 2 பேரும் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்களுக்கு என்னை விட அபயை பார்த்தா இன்னும் அதிகம் சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு அங்கேருந்து நாங்கள் பக்கத்துலேயே ஒரு பார்க்கு போயிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு. ஏன்னா நாங்களும் எதுவுமே சாப்பிடல, அவங்களும் பசியாக இருப்பாங்கன்னு நான் இட்லி, சாம்பார், சட்னிலாம் செஞ்சு கொண்டு வந்திருந்தேன். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் செய்கிற சாம்பார்னால். ஸோ பார்க்லேயே எங்கள் அம்மா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அபைக்கு அவங்க ஊட்டிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக நான் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல. நான் அபைக்கு அவங்கள பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷம். ஸோ விளையாடிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தான். ஸோ அங்கே நாங்கள் பார்க்லலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்துலேயே பட்டேல்ஸ் இருந்துச்சு. அங்கே சிக்காகோவில் பெரிய இந்தியன் ஸ்டோர். ஸோ அப்பா அம்மாவுக்கு அதை கூட்டிகிட்டு போய் காட்டலான்னு ப்ளஸ் எனக்கும் சில ஐட்டம்ஸ் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அங்கே வாங்கிட்டு அவங்களுக்கு ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ண வச்சோம். ஏன்னா ஜெட்லாக்னால அவங்களுக்கு தூக்கமாக இருக்கும். இந்தியா டைம் பிரகாரம் அப்போ நைட்டில். ஸோ அவங்களுக்கு தூக்கம் வரும்னு கொஞ்சம் அப்படி இப்படி நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். வீட்டுக்கு வந்தோடனே ஈவினிங்காக அவங்க வெளியே பார்க் கூட கூட்டிகிட்டு போனோம். ஸோ கொஞ்ச நேரம் அப்படி நடந்துட்டு வந்தால் ஒரே வாட்டி நைட் தூங்கிட்டாங்கன்னா அந்த ஜெட்லாக்ன்றது அவங்களுக்கு அவ்வளோவா இருக்காது. ஸோ ஈவினிங்காக வீட்டு பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம். கொஞ்ச நேரம் வாக் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நேரம் வாக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போய் டின்னர் சாப்பிட்டு தூங்கியாச்சு. கொஞ்சம் சீக்கிரமாகவே தூங்கிட்டாங்க. அவங்க இருக்க இந்த 4 மந்த்ஸ் அவங்கள நிறைய வெளியே கூட்டிகிட்டு போய் யூஎஸ்லாம் காட்டணும்னு எனக்கு ஆசை. நிறைய மெமரி சேர்க்கணுன்னு. இதுக்கப்புறமா அம்மா அப்பாவோட நான் நிறைய வீடியோஸ் போட போகிறேன். ஸோ கண்டிப்பாக என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.